நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு. அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். இவ்வளவுதான் தர முடியும். இப்ப பாரு, நான் ஒரு சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். இப்ப நான் சொல்ற உனக்கு புரியுதான்னு பாரு. சொல் தானே, எது சொன்னாலும் உனக்கு புரியுமா? தமிழ்ல புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? புரியுமா? சிம்பிள் ஸ்போக்கன் தமிழ்ல சொன்னா புரியுமா? பேச்சு தமிழ்ல சொன்னா புரியுமா? எல்லாம் புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சுச்சா? முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? சும்மா ஏன் சொல்லக்கூடாது. புரியலன்னா சொல்லி தருவேன், நான் விட்டுட்டு போயிருவேன். புரியல தானே? இப்ப சொல்றேன் பார். இது என்னது? நான் யாரு? சரியா சொல்லு. இப்ப நான் யாரு? அதுவா? அது என்னது? இப்ப நானு சரி, ரெண்டும் ஒண்ணு. என்ன பின்னால ஒரு வாட்டி ஒரு பையன் பேசுறதே கேட்கல. ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா? ஐ எம் ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 33 வருஷமா பேசுறேன், 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன். வந்து கார்ல பந்தாவா இறங்கி உள்ள அப்படி போறேன். எல்லாருக்கும் பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க மேடம். எங்க சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம் நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஆமா சார். சார் ஒரு டவுட்டு சார். என்ன ப்ரொஃபசர் சொல்லு. நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார். அது வச்சா தான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பற்றி பேசுகிறீங்க மேடம்? அது தெரியல சார். அது மைக் பின்னால் திரும்பி பார்த்தாரு. யாராவது பார்க்குறாங்க. பெரிய பேச்சாளர் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து மைக்குனா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல டிடிஆர் அப்படின்ட்டு, அப்படி கத்துனாரு. பிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாருங்க. அம்மாக்கு என்ன சொல்றது? மைக்னா என்னன்னு தெரியல. ஏய் முட்டாள் பெண்ணே, மைக்னா என்ன தெரியாது? என் பிசிக்ஸ் டீச்சரை வச்சு கற்றுக்கோ. உங்க பிசிக்ஸ் டீச்சர் தெரியும்ல, சீக்கிரம் எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு வச்சு எடுத்தாரு கிளாஸை. எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் சொன்னார். ராமன் போல, சீதை போல, எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில சொன்னாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பழைய வார்த்தையை கொண்டு வர உனக்கு புரியுதா பாரு. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டும், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுரும். என் கிளாஸ்ல வேற என்ன ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்ககிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன். ஏய் குடாக்கு லூசரி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால டவுட் கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டட்டும், டவுட்னா கேட்டுடு. புரியல கேட்டுடு. ஏய் இதை நீ +1 லயே படிச்சிருந்த, படிக்கல சொல்லி கொடு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன் சொல்லி கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லி கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை. அந்த சிகரம் தொட்ட குழந்தையா நீ இருக்கணுமே. எதற்காகவோ நீ தடைபடுகிறாய். என்ன சொன்னாங்க அவங்க? கழுகு பத்தி சொன்னாங்க. அப்படி மேல போய் பேர்ட் நேர போட்டு அந்த மீனை மட்டும் கொத்திட்டு போவான். பிரமாதங்க அது. ஆனா அந்த கழுகு பத்தி ஒரு மேட்டர் சொல்றேன். அந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லைன்னா அப்படி தூக்கிட்டு போகும்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல,
அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோடு உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாக எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல அதை அடிச்சு உடைச்சிரும். ஒடிச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு. உட்கார்ந்து காத்திரு. கிளாஸ்ல காத்திரு. புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேரும் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்து ஆலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா, ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான். இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது. எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா, ஒன்னும் தெரியாது. அதுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம். வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும். அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும். நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். காதை முடிக்கவங்க. பர்சனலாக ஒரு விஷயம் பேச போகிறேன் பிள்ளைங்கிட்ட. பெரியவங்க, இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உன்னதான் சொல்றேன். ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சுக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான் சொல்றேன் பாரு. 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. ஆமா, இதை யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா, இன்னும் 10 வருஷத்துல உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துல ஒரு சனியம் வரும். வந்தா போவாது. சரியா சொல்றேனா சார்? ஆமாடா, அது வந்தா போவாது, கூடவே இருக்கும். சாவர வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிற? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும். மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம் இது. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. வெரி சிம்பிள். Life is so beautiful. Don't make it complicated. We make it complicated. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், உங்க காலில் விழுந்து சொல்றேன், என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன். என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை. நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம். அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு? அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை. Try to be a Christ. When you are inside the classroom, dear my teachers, try to be a Christ. Christ என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும். நான் அந்த மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில். டீச்சர் மடியில் உட்கார்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? டீச்சர், how are you? சூப்பர், குட் கேர்ள், குட் பாய் அப்படின்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாம்பரம் வச்சாலும் மணக்கோங்க. தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள்ங்கிறதுனால 3 நாள் குளிக்கல. நான் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்குங்க டீச்சர்ஸை, அவ்வளோ பிடிக்கும். நான் போய் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன். எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு வர ஒரு ஸ்கூல் ஃபாதர். அவர் என்ன ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார். ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பாரு. சின்ன குழந்தைலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன். ஃபாதர், ஐ வாண்ட் டு பிகம் தட் குட்டி ஆடு. என்ன ஆச்சு உனக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும். டெல் மீ த சீக்ரெட். ஆனால் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ கிறிஸ்டியன், பட் ஐ வாண்ட் டு பி அ குட்டி ஆடு ஆஃப் த லேப் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு விஷயம் சொன்னாருங்க, வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது இவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு மடியில் உட்காச்சி வச்சிருக்கிறாரு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேர் ஃபாதர்? அவர் சொன்னார், இல்லை பாப்பா, அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை, வேற சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படியா? ஆமா, ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடுவோங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணா, அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்ற பேச்சு கேட்கிற,
அழகா எல்லா வேலையும் செய்யற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையோ இல்ல. கவனம் இருக்கட்டும். அடுத்த முறை நான் பக்கத்துல உட்கார்ந்து, மேடம் எவ்வளவு சென்டம் மேடம் உங்க ஸ்கூல்ல சொன்னா 50 to 60% சென்டம் வாங்குற ஸ்கூல் இந்த ஸ்கூல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும். நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எனக்கு என்ன தெரியுமா பாப்பா, இதுங்க ஜெயிக்குது ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குற, ஜெயிக்கிறானுங்க, சும்மா இல்லை ஜெயிக்கிறாங்க. நாமளும் ஜெயிக்கிறோம். என்ன நாம வந்து 96% ஜெயிச்சா அதுங்க 92% ஜெயிக்குது. ஒரு 4% நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, 98% ஜெயிக்கிறவங்க 96% ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை. 50-40%லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க. அதுங்க 92க்கும் 92 போயிருதுப்பா. அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை, ரொம்ப மரியாதை அவங்க மேலே. நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தாத. வெற்றியை கொண்டாடாதே. இந்த பர்வீன் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன், வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே, வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள். இட்ஸ் a responsibility. It's not a celebration time. நான் மேடையில் நல்லா பேசுறேன் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன் டைம் அது இல்ல. இளங்கோ சாரோ, மீனா மேடமோ, பிரேம் சாரோ இல்ல மற்ற பிரின்சிபல்ஸோ என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா? கிடையாது. அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட அதிகமாக 1% இந்த மீட்டிங்ல நான் பேசி ஆகும். என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும். நான் அதான் ரெக்கார்ட். யாரையும் போல வருவதல்ல. சிகரம் நம் உயரம் ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன்? யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்ல, என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது. நான் 75% தான், ஆனா 75% வாங்கிட்டேன். 76 என்னால வாங்க முடியாது. நான் மீன் கடல்ல நீந்துவேன். 98 எல்லாம் மரம் ஏறும். எனக்கு மரம் ஏற தெரியாது, அந்த பிறப்பு இல்லை நான். ஆனா 75 வாங்கினா இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியரா இருக்கிறேனா இல்லையா? PhD முடிச்சேனா இல்லையா? ஒரே சிட்டிங்ல UGC கிளியர் பண்ணனா இல்லையா? அவ்வளவுதான். நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள். அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல். அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சொன்னார்ல 1500 மேடைகள் சொல்லி, நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது. அதுக்கப்புறமா நான் 20,000 மேடைகள் பேசிட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு. அவங்க சொன்னாங்களா அந்த 1500 532 பிரைஸ், நான் 532 எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ், மற்றதெல்லாம் ரங்கோலி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது. பேச்சு போட்டிக்கு 80-70 தான். அந்த 80-70 இருக்குல்ல, அதுலேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 20-25 தான். மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான், 3ஆம் பரிசு தான். ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த 533 2 பரிசு அல்ல, 1500 மேடைகள், 1500 போட்டிகள். தோற்றாலும் போய் நிற்பேங்க, தோத்தாலும் போய் நிற்பேன். நான் அதை ரொனால்டோ கிட்ட பார்த்தேங்க. ஆமா ஏங்க, மொராக்கோ கிட்ட தோக்குறாங்க. அவன் மொராக்கோ கிட்ட தோக்குறான். போர்ச்சுகல் பார்த்தோமா இல்லையா? தோக்குறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் யாருமே ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் எங்கேயுமே இல்லை. அவன் நேரா ஸ்பெயின் போயிட்டான். போய் எடுத்து பாரு, ஸ்பெயின் போயிட்டான்ல. ஸ்பெயின் போனதுக்கு அப்புறமா அவன் நெக்ஸ்ட் டே எங்க தெரியுமா போனான்? கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்க்கு போனான். அதுதாங்க ரொனால்டோ. ஜெயிக்கிறது இல்லை, பிராக்டிஸ். எப்போ வரும் தெரியாது. ஏன் 4 வேர்ல்ட் கப் தோத்தானா இல்லையா? மெர்சி தோத்தானா இல்லையா? தோத்தானா இல்லையா? மெஸ்ஸி தோத்தானா? 4 தோத்தான். ஏங்க இதுல ஃபர்ஸ்ட்லயே தோத்தானுங்க சவுதி அரேபியா கிட்ட. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஹூ இஸ் மெஸ்ஸி கேட்டாங்களா இல்லையா? ஹூ இஸ் ஹி? அடிச்சாம்பார் கடைசியா 7 கோல். நினைச்சானா அப்டேட்டடா இருக்கிறேனா? அதனால தான் நிக்கிறேன். எனக்கு எங்க தெரியுமா மெஸ்ஸியை ரொம்ப பிடிச்சது? அவன் 4 வேர்ல்ட் கப்லையும் 2-3 அவன் பெஸ்ட் பிளேயர் அவார்ட். ஆனால் அவன் முகம் இப்படி தான் இருக்கும், முகத்தில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போச்சுங்க. அதை விட இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆன ஒரு ஃபோட்டோ சொல்கிறேன். அவன் அந்த கப்பை வச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான் பெட்ல. ஜெயிக்கணும்னா அதுங்க. ஜெயிக்கிறதுன்றது என் குழந்தையே அது ஒரு ப்ராசஸ் தான், அது ஒரு ரிசல்ட் தான், ப்ராசஸ் ரிசல்ட். இவங்க சொன்னாங்களா ப்ராக்ரஸ், ப்ராசஸ் ஆகாம ப்ராக்ரஸ் ஆக முடியாது என் குழந்தைகளை. நோ, ஜெயிக்கணும்னு முடிவு பண்றியா? இந்த பாடத்துல நான் ஃபெயில் ஆக கூடாது, நான் 75-80 மதிப்பெண்ணை தாண்டணும் முடிவு பண்றியா? முடியுங்கிற நான். ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகு. வெதை இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது, நீ எல்லாம் தூங்கிடுற, போய் தூங்குதாது உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது. அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி. நான் இப்படி உட்காந்து பேசுறேன், புகழ் பெற்றேன், எல்லாம் உலகம் எல்லாம் போயிடுறேன். உனக்கு தெரியுமா, நான் இரவு 11 மணியிலிருந்து 11 மணி கூட இல்லை 9 மணியிலிருந்து காலையில் 4:30 மணி வரைக்கும்
ஐ எம் டிரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு. அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட. உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. கடுமையான உழைப்பு. என்ன படிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு போவேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான், அம்மா சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை. சத்தியங்க, நான் பெற்ற தாயானை சொல் சத்தியம், இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன். அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டு போய் கிச்சனில் நிற்பேன். என் பிள்ளைக்கு 45 மினிட்ஸ் சமைச்சு வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன். எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்கள் களமாட முடியும். சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி அல்ல. நீங்கள் எல்லாரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க. இந்த ஜெனரேஷன் மேலே இருக்க. ஆர் யூ வித் மீ? நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குற்றச்சாட்டா வைக்கிறேன், நீ அதை மறுத்துட்டு பார்ப்போம். என் காலத்தில் நான் ஒரு கவிதையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அதை ஐ திங்க். நான் எதையாவது பார்த்தேனா ஐ திங்க். நான் எதையாவது கேட்டேனா ஐ திங்க். நீங்க வெறும் பார்க்குறீங்க, வெறும் கேட்குறீங்க, வெறும் படிக்கிறீங்க, திங்க் பண்றதே இல்லை. திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. என் குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கும்போது திங்க் பண்ணு, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அலர்ட். அப்பதான் எவ்வளவு ஏ கீதா வா ஏன் அப்படின்னு போவேன். என்ன விஷயம்? திங்க் பண்ணனா கேட்பேன், என்ன விஷயம்? வா ஏன் நான் அந்த செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு வரேன். எதுக்கு? என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வந்துட்டு போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் வாங்கிட்டு வா, டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்ல உட்காரேன். ப்ரோஆக்டிவ். ஸ்டே ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். எது சொன்னாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுக்குறாங்களே. திங்க் திங்க் திங்க், அப்ளை அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்க்கு கிடைக்கலைங்க. கிடைச்சதா மேடம்? கிடைக்கல. எங்க ஒரு பிரஷ்ஷுங்க, டூத் பேஸ்ட் பிரஷ்ஷுங்க எங்க அப்பா வாங்கி தந்தபோது எனக்கு, நான் 7th ஸ்டாண்டர்ட்ப்பா, கறி வச்சு தான் தைப்போம். கறியை கையுமா 7ஆம் கிளாஸ்ல சாயந்தரம் 8 மணிக்கு எங்கப்போ, இன்னிலிருந்து நீ பிரஷ் பண்ணு அப்படின்னு கையில் பிரஷ்ஷை பார்க்குறேன். பிரஷ் தலையில் வச்சு தூங்கிட்டேங்க. காலை எப்போ விடியும் பிரஷ் பண்ணலான்னு. எனக்கு நைட்லையும் பிரஷ் பண்ணான்னு தெரியலங்க. என்னுடைய 13-14 வயது அப்படி இருந்தது. அதனால் தான் இந்த 45 வயது கடந்து நான் இப்படி களமாடுகிறேன். சில விஷயங்கள்ல நான் இன்னசென்ட்டா தான் இருந்திருக்கேன். நீங்க இன்னசென்ட்டா இல்ல, பல பேர் இக்னரண்டா இருக்கிறீங்க. Innocence is different from ignorant. Just feel the pain of your parents. ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருக்கிறியே, இதுல உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன? உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க உழைச்சு ஃபீஸ் கட்டுறாங்க, இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? ஷேக்வேரா சொன்னான், கையில கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு போன பையனை பார்த்து ஷேக்வேரா சொன்னான், உனக்காகவும் சேர்த்துதானடா போராடுகிறேன். பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த சமூகத்தோட போராடலாம், உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா? நீ அதை இல்லை செய்கிறாய். நான் சொல்றது மூளைக்குள்ள போதா? என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும், நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உனக்கு சொல்லி தரேன். எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முண்டி அடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாரு, சாதாரணமா நமக்கு ஒரு ஒரு திட்டு இருக்கு. ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன மிருகம் அது? கிராக்கடைல் எல்லாம் வராது நீ கூப்பிட்டாலும். தமிழ்ல சொல்லு. என்ன சொல்ற? சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு? பெற்றோர்களே, உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்ததற்கு. நான் சொல்றேன், சொந்தக்காரனை பத்தி பேசிட்டு நீ வீட்டுக்கு ஒரு பையனா இரேன், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறப்போ வீட்டில் வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணா இருக்கட்டுமே, உங்க 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, யாரும் கிடையாது. சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனையா? சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதான ருசி அப்படிம்பாங்க. பெரியமா பச்சிட்டியா? பச்சிட்டா பெரியமா சொல்லு. வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற ஒரு, அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீடு உருப்படாதுன்னு ஒன்று இருக்குது. வெரி குட். என்னது தெரியலீங்க, காலங்காலமாக சொல்கிறேங்க. அந்த ஆமையை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காது, எப்போவது வந்துச்சா? அது வந்தால் வீடு உருப்படாது. அப்புறமா ஆமினா பூந்த வீடும் ஆமை பூந்த வீடு. எனக்கு நான் பல நாளாக யோசிக்கிறேன்டா, என்னடா நம்ம வீட்டு பிள்ளை பேராக இருக்குது, இது எந்த வீட்டை போய் கெடுத்துச்சு, எதுக்கு இந்த பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடினா, அந்த ஆமினாங்கிறது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த ஜப்தி பண்ணுறவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஆமினான்னு. எனக்கு தெரியாது அது. சரியா சார்? இந்த ஆமை இருக்குதுல்ல, அது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. ஆமை இன்னும் ஆமை நுழைஞ்சா மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க. எனக்கு பல நாட்களாக எனக்கு ரொம்ப வருத்தங்க. சில பேர் பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா? பாம்பு வந்து கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான், இந்துக்களுக்கு சாமி. இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான், இவன் சாமி சொல்கிறான்னு? நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன். இதை இவனுங்களாம் சொல்லிட்டு சுற்றுறாங்களே, இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க தான். நான் யோசிச்சு பார்க்குறேங்க. இந்த 13 வயசில் நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்த பிள்ளைங்களா, படிச்சு முடிச்சுட்டு பட்டாம்பூச்சி பறகுது எனக்கு. வந்தியத்தேவனை நினைச்சாலே ஐயோ அப்பா வந்தியத்தேவா அப்படிங்கிற மாதிரி 14 வயசுல மொட்டை மாடியில் நின்றுட்டு இப்படி எட்டி பார்ப்பேன். கண்டிப்பா பஞ்ச கல்யாணி குதிரையில வந்து ஏய் பேபி கம் அப்படிமா மேல இருந்து நம்ம கீழே குதிச்சு பஞ்ச கல்யாணி குதிரையில நம்ம ஓடியே போயிடுவோம் நினைச்சேன்ப்பா. வரல.
இப்ப படம் பார்த்தேன், படம் பார்த்துட்டு முடிவு பண்ணேன், நல்ல வேலை வரல. ஏன்னா அது ஏன் வந்தியத்தேவன் இல்லையே, அது மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். என் வந்தியத்தேவன் அவன் இல்லை. இந்த சுதந்திரத்தை நான் பெறுவது கல்வியால். என் மனவெளியில் நான் சில சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறேன். பாருங்க, ஆமப்பு இந்த வீடு உருப்படாதுன்னு உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவ் போனேன். மக்காவ் அப்படிங்கிற ஒரு, அது ரொம்ப ஃபேமஸ், கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அங்க பக்கத்துல இருந்தது, அது ஒரு பெனின்சுலா. அங்க இருந்து தாண்டி அப்படி போனா மக்காவ் போனேன். அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு, உள்ள கிராமம் மாதிரி இருக்கு. அதுல வாசல்ல 2 ஆமையை வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாதுன்றோம்ல, சீனாக்காரன் ஆமையை வாங்குறான். ஒரே சித்தாந்தம் தான், அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான், நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறோம். இந்த ஆமை என்னங்க பண்ணுது? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. ஆமைதான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி. மினிமம் 600 இயர்ஸ், 320 to 600 இயர்ஸ்ங்க. நம்மளாம் 80 வயசுல போயிடுறோம். அது 5 தலைமுறையை பார்க்குது, 5 தலைமுறையை பார்க்குது. இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதான். எப்படிப்பா ஸ்லோவா போறது? எப்படி 10 வருஷம் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஸ்பேன் 10 வருஷத்துல 10 வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ, இல்ல 10 வருஷத்துல சொராவை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீசிஸ் எடுத்துக்கோ. ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா, ஆமை தான் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு. அது எப்படி அப்படின்னா, அது பயணம் பண்றது நீந்துறது இல்ல, ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. தமிழர்கள் கடலாடிகள், கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது. திசையறிவு மிக்கது. அது என்ன பண்ணும்னா, அது தெற்கு பக்கத்துல வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அது வடக்குல இருக்குன்னா அது டிராவல் பண்ணாது, காத்திருக்குமாம். கீழே நீரோட்டங்கள் வரும், வேகமான நீரோட்டங்கள். அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்துல தன்னை ஜாயின் பண்ணிக்கும். அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும். அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா, தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா, அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசை நோக்கி அது மாறுதுன உடனே நீரோட்டத்துல இருந்து வெளியில வந்துருமா. அவ்வளவு புத்தி. தன் வாழ்நாட்கள் எங்க முட்டையிடுதோ கடைசி சாகர வரைக்கும் அங்கதான் முட்டையிடுமா. எவ்வளவு தூரத்துல உலகத்துல இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம். முடிந்தால் ஆமையாக இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா, நீரோட்டங்கள் போல் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும். லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி will come only once. அது மீனா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அதை என்னுடைய கவித்துவமான வார்த்தைகள் சொல்கிறேன். You cannot step the river twice. If you touch the water of the river, again your legs or your foot are not going to meet that particular water again in your life. கடந்து போச்சு. இந்த வாய இன்னைக்கு என்ன தேதி? 22. 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தல்ல, 2023 ஜனவரி மாதம் 22 காலை 10 மணி வந்து உட்கார்ந்துறேன் பார்ப்போம். முடியாது, போயிடுச்சு, அவ்வளவுதான். Gone has gone. Just seize it. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உன்னில் உயர்ந்த நில். ஃபர்ஸ்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். இப்போ ஒரு காசு இருக்கு, 500 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரி கேட்கறேன்னு வச்சுக்கேன், கசக்கி கேட்கிறேன், யாருக்கு வேணும்னு என்ன சொல்லுவேன்? வேணான்பியா, யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன். காரி துப்பி வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேன், நான் வாங்கிடுவேன். நீ துப்புறதுனால அந்த 500 ரூபாய் மரியாதை குறையாது. காலில் போட்டு மிதிச்சு குறையாது. உன் மீது அவருக்கு பகைதான் இருக்க தவிர அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது. யுவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மணி. நாம் எல்லாரும் அப்படிதான். யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுறதுனால அவமானப்படுத்தவே முடியாது. நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி. முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது, நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். 5 minutes வந்த வேலை முடியணும்ல. யூஎஸ் போயிருந்தேன்ப்பா, உன் வாழ்க்கை மாற்றும் என்பதற்காக சொல்றேன். யூஎஸ் போயிருந்தேன். எனக்கு உயிரினங்களின் மீது ரொம்ப கவனம் அதிகம், ரொம்ப கவனம். எனக்கு நான் எங்க போனாலும் அந்த உயிர்ப்பு தன்மையை தான் பார்ப்பேன். எனக்கு குழந்தைகள் அழக்கூடாது, குழந்தைகள் ஃபெயில் ஆகக்கூடாது, குழந்தைகள் தோக்கக்கூடாது. தோக்க விட மாட்டேன். நான் தோத்தா பரவாயில்ல சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? இந்த கூடையில் பல பூக்கள் உண்டு, இன்றைக்கு முதல் பரிசு மல்லி, இன்றைக்கு முதல். நீ ஏன் தோத்த? நான்லாம் என்னுடைய தன்னம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்கேன். நாலேஜ்லாம் குறைவு தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹேவ் கான்ஃபிடன்ஸ். நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். காம்படிஷன்ல இந்த 20-25 ஜெயிச்சேன். எப்படி தெரியுமா ஜெயிச்சேன்? இதெல்லாம் பிற்காலத்துல தான் ஜெயிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஸ்டார்டிங்லாம் 3rd பிரைஸ், அந்த ஆறுதல் பரிசு தான் ஸ்டார்ட். கடைசியா அடிச்சேன் பாரு, எப்படி தெரியுமா அடிச்சேன்? உள்ள நுழையும் போது 40 பேர் இருந்தாங்கன்னா உள்ள நுழைகிறதுலேயே 10 பேரை அவுட் பண்ணுவேன். 10 பேர் காலி. அப்படி வருவேன். நம்ம லிபி ஃபர்ஸ்ட் லாட் வரும், நமக்கு ஃபர்ஸ்டா பேசுறதுக்கு வரும். லாட் எடுத்து ஃபர்ஸ்ட்னு சொன்ன உடனே சிரிப்பேன் பாரு, அந்த சிரிப்பில் 5 பேரை காலி பண்ணுவேன். ஐயோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காளே. வந்து உட்காந்துட்டு அவங்க வரிசை எண் 1ன்னு சொல்லுவாங்கல்ல, மேடையில் கடகடகடன்னு வந்து ஏறி நின்று, தாயே தமிழை தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் ஆரம்பிச்சேன்னா 15 அவுட். இப்படி தான் அவுட் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன்,
செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல நின்று அடிப்பேன் பாரு 5 தான் காம்படிஷனே எனக்கு. அந்த 5ல கலங்காம உட்காந்துருக்கிற 5ல எப்படியாவது ப்ரிப்பரேஷன்ல 2 அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ்ல ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான். ஹேவ் கான்ஃபிடன்ஸ் மை டியர் சில்ட்ரன், நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த எனக்கு விலங்குகள் மீது கவனம் அதிகம், உயிர் தன்மை மீது கவனம் அதிகம். டீச்சர் அலைவா இருக்காங்களா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு உள்ள உட்கார டீச்சரை ரொம்ப பிடிக்கும். வந்து தொபகடீர்னு சேர்ல உட்காந்துட்டு புக்கை எடு அப்படின்னு சொல்ல டீச்சரை பிடிக்காது. ஸ்பாட்ல அப்படி ஸ்பார்க்ல இருக்கிற பிடிக்கும். அந்த நாள் நான் அமெரிக்கா போயிருந்த போது சுகி சிவம் சார், நான் வேற நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட. நாங்க எல்லாருமே வந்து சாண்டியாகோல வந்து எல்லாரும் கேட்டாங்க ஷாப்பிங் போறீங்களா மேடம்? வேண்டாம். வேற டீப் டைவ் அந்த டீப் டைவ் இருக்கு, அங்கே போறீங்களா? இல்லை. ஜூ போறீங்களா? ஜூ போய் எல்லாம் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம். பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமில் பார்த்தேன் ஒரு போர்டு, பெரிய போர்டு, சூப்பர் போர்டு, ஸ்னேக்ஸ் பேலஸ். ஆர்கனைசரை கூப்பிட்டேன். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன் பயங்கரங்க பாம்பு. போனோன்னே அந்த சீஃப் அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னார், வேண்டாம் மேடம். ஏன்னு கேட்டேன். $15 மேடம். நான் கொடுக்குறேன். அதுக்கு சொல்லலை மேடம். வேறு 3 கிலோமீட்டர் மேடம். சரி, எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகிடும் மேடம். சரி, எல்லாரும் பசிக்குது போகிறேன், எல்லாரும் கூப்பிட்டு போங்க, என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேடம்? என்ன சார் சொல்லுங்கள் மேடம். அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம், வெளியில் தான் மேடம் இருக்கும். பயந்துருவீங்க மேடம். பயப்பட மாட்டேன். நீங்கள் வருவீங்களா கூட? எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வருவேன். $30 வேணா என்கிட்ட வாங்கிக்கோங்க, வந்துருங்க. இல்லை மேடம், காசு இருக்கட்டும், நானே வாங்குறேன். போய் வாங்கிட்டு வந்து ஒரு டிக்கெட் எங்கிட்ட. சார் உங்கள் டிக்கெட் என்கிட்ட இருக்கு மேடம், நான் சுகி சிவம் சார் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு. அவங்க எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு அவர் வந்தார். உள்ளே போனங்க ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அதில் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு. உள்ளே போன உடனே கதவு முடிச்சுங்க. அந்த ஆள் வரலைங்க, போயிட்டான் அந்த ஆள். நான் உள்ளே போகிறேன், வெறும் என்னுடைய அந்த ரேம்ப் மட்டும் தான் தெரியுது. பெரிய ரேம்ப், இந்த மாதிரி ரெட் கார்பெட் போட்ட ஒரு ரேம்ப். Now we welcome you Sultana from India. பேர் சொல்றான், டிக்கெட் சொல்லும்போது சொல்லி வாங்கணும். Now you are entering in the venomous world. Please don't shake yourself. This world is not safe. இப்படி தாங்க ஆரம்பிக்கிறான். எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. டக்குன்னு இந்த ரேம்ல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆச்சுங்க. முன்னால பின்னால யார் இருக்கா ஒன்றும் தெரியலங்க. முன்னால கண்ணாடியா தெரியுதுங்க. எனக்கு முன்னால அவ்வளோ வெளிச்சத்தில் யாருமே தெரியல எனக்கு. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே மயங்கி நிற்கிறேன் நான். டக்குன்னு ஆஃப் பண்ண பாருங்க, ரேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. கீழே லைட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் வெறும் பாம்புனா பாம்பு. நீங்க வந்து நின்று பாரு, இங்கிருந்து உன்னை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாம்பு. ஆயிரக்கணக்கான பாம்பு, கலரான பாம்பு, தண்ணி பாம்புலேருந்து அனக்கொண்டா வரைக்கும் அப்படி கலர்ஃபுல் பாம்பு. ஆனால் அவன் திருப்பி சொல்றான், we warn you, don't move. Your move may disturb the snakes. The snakes may come near to you. Don't move. இப்படி நின்றுட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போய் எம்மா முடிஞ்சுதுரா சாமிட்டு கீழே இறங்குற. டப்புனு லைட்டை போட்ட மாதிரி, இந்த மாதிரி லைட்டு, பெரிய ஒரு கூண்டு. அந்த பெரிய கூண்டுல ஒரு 18 அடி ராஜநாகம் கிங் கோப்ரா அப்படி உட்காந்துருக்கு. என்ன காட்சிடாப்பா, $15 இவ்வளவு பெரிய காட்சியா? அப்படி உட்காந்துட்டு இருக்கு. சுத்தி அதுவும் அது என்ன தெரியல, அன்னைக்கு ராஜ தரிசனம் எனக்கு. அப்படி சுத்தி பாக்குது. 2000 மேட்டர் ஸ்க்ரோலிங் பண்ணு. This is King Cobra. This is the king of the snakes. அடுத்தது, நீங்க இதுவரைக்கும் பார்த்த, ஏன் இது கிங்னா, இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள், அதுதான் இதுக்கு உணவு. இது வேற எதுவும் சாப்பிடாது, பாம்பை தின்னு தான் வாழும். அது வேற எதையும் சாப்பிடாது. எலி பூனை எல்லாம் சாப்பிடாது, முயல்லாம் சாப்பிடாது, பாம்பு தான் சாப்பிடும். இவ்வளோ பெருசா இருக்குங்க. இப்படி இருக்கு. என்ன வாய்ப்பு. நெக்ஸ்ட் குட்டி போடும், முட்டையிட குட்டி போடும். குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம் தான் இதுக்கும். குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை. நான் பார்த்துட்டே நிற்கிறேங்க. எப்பா சாமி, இனிமேல் பாம்பை பார்ப்பேன். சரி வெளியில் போகலாம். இப்படி வெளியில் வர கொஞ்சம் தூரத்தில் அதை விட ஹைட்டாக ஒரு கூண்டு. இது யாரா இது? கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா இத்தனும் எனக்கு பிளாக். அதனால தான் இன்னைக்கு நான் பிளாக் போட்டு வந்தேன். அது பிளாக் கலரில் இருக்கு, சின்னூண்டா இருக்குது. போட்டு கூண்டில் இருக்குது. இது கூண்டில் ஏன் இருக்குன்னா இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம், அதனால இது கூண்டில் இருக்கு. அதையும் கூண்டில் வச்சிருக்க ஒரு இடத்துல இல்லைங்க. அது அந்த பேர், அந்த பாம்பனுடைய பேர் போட்டிருக்கு, பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். எதுவுமே அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது. ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான். இஸ் a crowd puller. அது அந்த 18 அடி ராஜநாகத்துக்கு கூட நிறைய பேர் இல்லை, இவங்கிட்ட நிற்கிறாங்க 25-30 பேர். இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிறாங்க. பார்க்குறேன் நான். இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க. மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரோலிங். Why this is placed highest
தேன் கிங் கோப்ரா. அப்படின்னா உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. மை டியர் சில்ட்ரன், இந்த உலகம் கிங் கோப்ராவாவே இருக்கட்டும், ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள். நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல, அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.